ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளியோதரை செய்கிறதுக்கு நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணுறோம். அந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்ட்டும் வாசனையும் நம்மளுக்கு இதுக்கு கொடுக்கும். இந்த புளியோதரை நம்ம ரெடி பண்ணி வச்சு நம்ம ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம 50 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புளியோதரை செய்கிறதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் நம்ம எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை எடுத்துருக்கோம். 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கோம். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் பொடி ரெடி பண்ணுறதுக்கு தேவையானது. இது தாளிப்புக்கு தேவையானது பார்ப்போம். நம்ம கடுகு கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை தழை கொஞ்சம் எடுத்துருக்கோம். கடலப்பருப்பு, உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். மல்லாட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கோம். இது தாளிப்புக்கு. அப்புறம் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இதில் வெல்லம் ஆட் பண்ணிப்போம் லாஸ்ட்டாக. நான் இதுக்கு சாதம் வடித்து நம்ம ஆற வச்சுருக்கோம். சாதத்தை வடித்த உடனே நம்ம புளியோதரை போட்டு கிண்டக்கூடாது. ரொம்ப குழன்னு குழஞ்சிரும். அதனால் நான் சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்குள்ளே பொடி தயாரிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஐட்டத்தையும் இதில் போட்டு வெறும் வானலில் எண்ணெய் ஊற்றாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ போட்ட பொருள் எல்லாம் நல்லா வெடித்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். இந்த புளியோதரைக்கு இந்த பொருள் எல்லாம் போடும்போது நல்ல வாசனையை கொடுக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் கூட ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட பொருள்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரசம்லாம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மல்லாட்டைப்பயிறு வறுக்காமல் மல்லாட்டைப்பயிறு தான் வச்சுருக்கோம். அதனால் அந்த மல்லாட்டைப்பயிறு இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பயிரையும் இப்போ போட்டு இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். மல்லாட்டைப்பயிறு வறுத்த மல்லாட்டைப்பயிராக இருந்தால் நம்ம அப்புறமா கடுகு எல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நம்ம பச்சை மல்லாட்டைப்பயிறுங்கிறதுனால நம்ம முன்னாடியே போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மல்லாட்டைப்பயிறு முந்திரி பயிறு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை தழை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காய பொடியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதித்து வரட்டும்.
அதுக்குள்ளே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த ரசம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பொடியை வந்து வறுத்து தான் நம்ம பொடி பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் இதில் கொதிச்சா போதும். ஒரு நிமிஷம் நம்ம இதில் நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வைப்போம் திரும்ப. இப்போ வந்து இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புளிப்பு காரம் எல்லாம் இருக்குது, அதை வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த பொடியை போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தில் போட்டு இப்போ கிண்டலாம் வாங்க. நம்ம இப்போ சாதம் வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தில் வந்து நம்ம ரெடி பண்ண புளியோதரையை வந்து இது மேலே போட்டுக்கலாம். போட்டு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம இதை கிளறிக்கலாம். நம்ம சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிக்கலை, அதனால் இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம். சாதத்தில் பாதி உப்பு போட்டு கூட நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளியோதரை சாதத்தில் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கிளறியாச்சு. இப்போ வந்து உப்பு போதுமான்னு பார்த்துக்கலாம். அந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த புளியோதரை வந்து நம்ம 1 வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம், வீணாகாமல் நல்லாயிருக்கும். இது நம்ம இப்போ உடனே கிளறி சாப்பிட்றதோட ஒரு 2 மணி நேரம் நல்லா இதில் ஊறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புளியோதரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.